Hi guys, welcome to the Commerce Academy. Fundamental Accounting Principle and Assumptions ஓட பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 6 அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை பார்த்தோம் அண்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 6 அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவன்த்தாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெக்கக்னிஷன் ஆர் ரியலைசேஷன் கான்செப்ட். இந்த ரெவென்யூ ரெக்கக்னிஷன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி இருக்குது, நம்ம கம்பெனியில் ஒரு ரெவென்யூ இருக்குது. இந்த ரெவென்யூவை நம்ம எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அந்த ரெவென்யூவை நம்ம ஏர்ன் பண்ணும் போது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. குட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து குட்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். இன் ரிட்டன் கஸ்டமர் நமக்கு வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. இது வந்து இமீடியட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது இது வந்துட்டு நம்ம வந்து கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது. இதே இந்த கேஸ் கிரெடிட் சேல்ஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் சேல்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு குட்ஸ் வந்து கொடுத்துட்றோம். பட் இன் ரிட்டன் கஸ்டமர் நமக்கு கேஷ் வந்துட்டு இப்போ கொடுக்காம நெக்ஸ்ட் மந்த் தான் தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் மந்தில் நம்ம வந்துட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு கேஷ் வந்து நவம்பர் மந்தில் தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போது இதை நம்ம புக்ஸில் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம்? அக்டோபர்லையா இல்லை நவம்பர்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை நம்ம அக்டோபர்லேயே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதை தான் சொல்கிறாங்க ரெவென்யூ வந்து நம்ம எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணால் வென் இட் இஸ் ஏர்ன்ட் அப்படின்னா கேஷ் ரிசீவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ, எப்போ இந்த குட்ஸ் நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போகுதோ அப்போவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துறதா அர்த்தம். செல்லர் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் நம்ம இந்த டிரான்சாக்ஷனை நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்டோட கோர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷோட டிரான்சாக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லைனாலும் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம புக்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். இந்த மேட்சிங் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இருக்குது. இந்த அக்கௌண்டிங் பீரியடில் நடக்கிற எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம கம்பெனியில் இன்கர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான ரெவென்யூ நம்ம அதே பீரியடில் ஜென்ரேட் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூவையும் நம்ம அதே அக்கௌண்டிங் பீரியடில் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 10,000 வர்த் குட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சேல் பண்ணுறதுக்காக இந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா 1,000 ருபீஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸும் அந்த சேல்ஸும் ஒரே பீரியடில் தான் நடக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே இந்த எக்ஸ்பென்ஸால தான் இந்த இன்கம் நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா அப்போ தான் நம்மளோட இன்கம் நமக்கு வர எக்ஸ்பென்சஸ் அது நமக்கு வர இன்கமையும் நம்ம அதுக்காக இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸையும் மேட்ச் பண்ண முடியும். கரெக்டான அக்யூரேட்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேட்சிங் கான்செப்ட்க்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயி மார்ச் மாதத்தில் ஒர்க் பண்ணதுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஏப்ரலில் அவங்களுக்கு வந்துட்டு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த மேட்சிங் கான்செப்ட் சேலரி வந்துட்டு ஏப்ரலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை ஏப்ரலில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண பீரியட் மார்ச் மந்த் சேலரியை நம்ம ஏப்ரலில் கொடுக்குறோம். ஆனாலும் அந்த சேலரி அப்படிங்கிறது நம்ம ஏப்ரலில் ரெக்கார்ட் பண்ணாமல் மார்ச்சில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்டால தான். அவங்க எந்த பீரியடுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதாவது இந்த எம்ப்ளாயி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க மார்ச் மாதத்துக்கு. ஆனால் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்துட்டு ஏப்ரலில் கொடுக்கக்கூடாது, மார்ச்லேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சேலரியையும் அதனால நமக்கு ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூவையும் நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். அதுதான் இந்த மேட்சிங் கான்செப்டோட கோர் ஐடியா. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆர் கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன் கான்செப்ட். இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆர் கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி எவ்ரி இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷனையுமே வந்துட்டு மறைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுவோம் எவ்ரி இயர். ஓகேங்களா? இப்போது பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணும்போது இதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் யூசர் மட்டும் இந்த ஃபினான்ஷியல்
ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கலாம், மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவுட் சைடர்ஸ் லைக் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கலாம், இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்ப்பாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ நிறைய யூசர்ஸ் பார்க்குறனால நம்ம எந்த மைன்யூட் ஆன டீட்டெயிலிங்குமே ஹைட் பண்ணாமல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. இந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல, இல்லைன்னா அதோட நோட்ஸில் நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி கான்செப்ட். இந்த கன்சிஸ்டன்சி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கௌண்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ ஒரே விஷயத்த ஒரு கம்பெனி ஒரு மாதிரியும் இன்னொரு கம்பெனி வேறு மாதிரியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னென்னா, டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட். அதாவது ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்டோட வேல்யூ வந்து எவ்ரி இயர் வந்து டெப்ரிஷியேட் ஆகும், அதாவது குறைஞ்சிட்டே வரும். இதை தான் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற விதத்தை தான் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுற விதம் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியும் மாறும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், இல்லைனா வந்துட்டு ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண. ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தடை கன்சிஸ்டன்சி கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு டைப் ஆஃப் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் அதே மெத்தடை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் த பீரியட் இந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணாமல் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில மெத்தட் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஃப் த இயர்ஸ் ஆஃப் அந்த கம்பெனியோட இயர்ஸில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நிறைய வாட்டி சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, டிபெண்டிங் ஆன் த மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதே டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மெத்தட் தான் கடைசி வரைக்குமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னா நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம ரிப்பீட்டடாக இந்த கான்செப்டை வந்து ஃப்யூச்சரில் படிப்போம். இந்த கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நமக்கு வர பாசிபிளான லாஸஸ் எல்லாம் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளோட புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அதே ஃப்யூச்சரில் நமக்கு பாசிபிளாக வர கெயின்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? ஃப்யூச்சர் பாசிபிள் லாஸை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் பாசிபிள் லாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெட்டார்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டெட்டார்ஸ்னால் யார்? ஃப்யூச்சரில் நமக்கு இவங்க வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த டெட்டார்ஸ் வந்துட்டு நமக்கு டெஃபினட்டாக தெரியுமா, இந்த டெட்டார்ஸ் வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 10,000 வந்துட்டு டெட்டார்ஸ் நமக்கு பே பண்ணணும் அப்படின்னா, மேபி இதில் வந்து ஒரு 10% ஆர் 20%, 1000 ஆர் 2000 ருபீஸ் அவங்க வந்து நமக்கு பே பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இன்சால்வெண்ட் ஆகிடலாம். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அவங்க நமக்கு வந்து மணி கொடுக்காம இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் பாசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லாஸ் நடக்கலை, பட் ஃப்யூச்சரில் இந்த லாஸ்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம். ஸோ இப்படி அசியூம் பண்ணுறனால இந்த அசம்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்யூச்சரில் நடக்கிற லாஸ்க்காக இப்போவுமே நம்ம வந்து அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணி வைப்போம். இதை தான் வந்துட்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்படி நம்ம ஃப்யூச்சரில் நடக்கிற லாஸுக்காக இப்போவே ப்ரொவிஷன் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ் கான்செப்டோட கோரான ஐடியா. இப்போ நம்ம எப்படி ஃப்யூச்சரில் நடக்கிற லாஸஸை இப்போவே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் வர கெயின்ஸை ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் ஹைக் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு கெயின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்படி நம்ம கெயினை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிடும். நம்ம வந்துட்டு நமக்கு வராத இன்கம்மை நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம லாஸஸ் மட்டும் அப்போ ஏன் வந்துட்டு ஃப்யூச்சரில் நடக்க போகிற லாஸஸ் இப்போவே ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா, இப்போ ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் லாஸ் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு கம்பெனியோட டே டு டே
ஹேப்பனிங்ஸை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸஸை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தேர் ப்ராஃபிட்டை இதுக்காக ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ இதனால ஃப்யூச்சரில் வர பெரிய லாஸஸை கம்பெனியால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்துட்டு கன்சர்வேட்டிசம் கான்செப்டில் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். இந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்களா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்தெந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஐட்டம்ஸ் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட டிசிஷனை அஃபெக்ட் பண்ணுதோ அந்தந்த ஐட்டம் மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது இதெல்லாம் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் ஐட்டம்ஸ்னால் என்னென்னா, எதெல்லாம் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியோட டிசிஷனை வந்துட்டு மாற்றுற மாதிரி இருக்கோ அதுதான் வந்துட்டு மெட்டீரியல் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இம்மெட்டீரியல் ஐட்டம்னா ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம், பெட்டி கேஷ், இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக்கர்ஸோட டிசிஷனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒரு சின்ன பென் ஒரு ₹10 ஒரு ₹20 வாங்குகிறோம். அது வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையவே கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதே ஒரு ₹10,000 கொடுத்து நம்ம வாங்கின ஒரு அசெட் வந்துட்டு நம்ம கம்பெனிலேருந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அது வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ். ஸோ அசெட் அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியல் ஐட்டம்னு சொல்கிறோம். ஏன்னா, அது வந்து நம்ம கம்பெனியில ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். இதே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். இந்த மாதிரி ரொம்ப இம்மெட்டீரியல் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம புக்ஸில் நம்ம ஷோ பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12 அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், செகண்ட் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், தேர்ட் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், ஃபோர்த் வந்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், ஃபிஃப்த் வந்து காஸ்ட் கான்செப்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட், சிக்ஸ்த் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், செவன்த் ஒன் வந்து ரெவென்யூ ரெக்கக்னிஷன் கான்செப்ட், எயித் ஒன் மேட்சிங் கான்செப்ட், நைன்த் ஒன் ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஒரு கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன் கான்செப்ட், டென்த் ஒன் கன்சிஸ்டன்சி கான்செப்ட், லெவன்த் ஒன் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அண்ட் 12th ஒன் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். இந்த 12 கான்செப்ட்ஸையுமே நம்ம வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீஃபாக கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த கான்செப்டை பற்றி டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.